பொன்ராஜ் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். இவிஎம் மிஷினுடைய தத்துவத்தை சரியான முறையில் பேசாமல் தப்பிக்க வைக்கிற முறையில் பேசுகிறாப்புல பார்ப்போம். ரெண்டையும் போடுங்க. 100% விவிபேட்டை என்னங்க, 100% இவிஎம் ரிசல்ட் என்னங்க, ரெண்டையும் போடுங்க. விவிபேட்டில் திமுக ஜெயிக்கும், இவிஎம்ல டிவிகே ஜெயிக்கும். நீங்கள் 5வது எண்ணி பாருங்க. 5வது என்றதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. அது செலக்ட் பண்ணி வச்சிருவான் இவி எலெக்ஷன் கமிஷனில். ஒரு குரூப் ஆஃப் ஒரு 10-20 இவிஎம் மிஷினை மட்டும் வச்சுருப்பான், டேப்பர் பண்ணாத இவிஎம் மிஷினை. அந்த இவிஎம் மிஷின்லேருந்து ஒரு 5 எடுத்து நீங்கள் என்னன்னு சொல்லுவான், அதை பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் டேப்பர் பண்ண மிஷினை காமிக்க மாட்டான். புரிஞ்சுட்டீங்களா? இப்படி தான் எலெக்ஷன் கமிஷன் ஏமாத்துது. 100% விவிபேட். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. பொன்ராஜுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். பொன்ராஜுக்கு வீடியோ போடுறேன். இன்றைக்கி தேதி 18. இந்த 18ஆம் தேதியில் எனக்கு விஜய் வாட்ஸ்அப்பிலேருந்து நான் அனுப்புனதுக்கு என்னுடைய பத்திரத்தையும் அனுப்பினேன், விஜய்க்கு அனுப்பின லெட்டரையும் நான் அனுப்பினேன். அதுக்குள்ளே பதில் வந்தது. அதுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதை இதில் காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி என்னென்னா சிபிஐ கோர்ட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருந்தேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துருச்சு. அதே மாதிரி ஜெயன் 2க்கு அனுப்பியிருந்தேன், வந்துருச்சு. அக்னாலஜ்மெண்ட் கார்டு பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சிபிஐ கோர்ட்டுக்கும் அனுப்பியிருந்தேன். 6 ATJ நீதிமன்றத்துக்கும் அனுப்பியிருந்தேன். அதேமாதிரி மம்தா பானர்ஜிக்கும் விஜய் முதலமைச்சருக்கும் அனுப்பியிருந்தேன். மம்தா பானர்ஜி வாங்கலை, அட்ரஸ் அங்கே இல்லைன்னு வந்துருச்சு. அது வாசி இது எனக்கு ரிட்டன் தபால் இன்றைக்கி தான் வந்தது, 18ஆம் தேதி திங்கக்கிழமை. அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குருவோம். இதில் நான் என்ன எழுதியிருக்கிறேன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதை எடுத்துருவோம். இங்கே நம்ம இந்தியா பிரதமரும் சோனியா காந்தி மகன் ராகுல் காந்தியும் 2 பேரும் மம்தா பானர்ஜி பொழுது ராகுல் காந்தியும் நம்ம இந்தியா பிரதமர் மோடியும் 2 பேரும் மொத்தம் 100 ஓட்டு போடட்டும். எப்படி ஆளுக்கு 50-50 ஓட்டு போடட்டும். அந்த 50-50 ஓட்டு போட்டோன்னே அதே மாதிரி பாருங்கள். இதனுடைய ஸ்டிக்கர் பொன்ராஜ் இந்தியா பொன்றிய விஞ்ஞானிகளும் அமெரிக்கா பிராத்தலுக்கார விஞ்ஞானிகளும் பாருங்கள். தவறாக இருந்தால் என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல் நம்பரு இதிலே காமிச்சிட்றேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நான் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு லெட்ரு அனுப்பியிருந்தேன். அந்த லெட்டரில் இந்த விஷயத்தை குறித்து எழுதியிருந்தேன். என்னுடைய செல் நம்பர் எல்லாமே இருக்குது, பார்த்துட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பொன்ராஜ் என்ற பொண்டுவப்பலுக்கு என்ன சொல்கிறேன்னா, இவிஎம் மிஷினை பற்றி பேசக்கூடிய எச்சிக்கல்ல நாய்கள், பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய எச்சிக்கல்ல நாய்களுக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். பொன்ராஜ் என்ன சொல்கிறான், இதுவும் எண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இதுலேயும் சரியாக ஊழல் செய்ய முடியும். இதிலேருந்து 100 ஓட்டு யாருக்கு போகுதோ அதே 100 ஓட்டு இங்கேயும் போயிடும். எப்படி ரெண்டும் ஒரே சேமு தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரெண்டையும் நேரடி ஒளிபரப்பில் இந்த ஓட்டுப்பட்டி ஒன்று வச்சிடணும். இப்போ மோடி ஓட்டு போடுவார்ல, மோடி ஓட்டு போடுவார், பிஜேபிக்கு ஓட்டு போடுறாரு. பிஜேபிக்கு ஓட்டு போட்டால தாமரச்சனை வந்துருச்சா, எல்லா பொதுமக்களும் கிரிக்கெட்டை பார்க்குற மாதிரி எல்லோரும் நம்ம அந்த வீடியோவை பார்த்துக்கிருப்போம். பிஜேபி போட்டாரியா அப்படின்வார், எல்லோரும் சொல்லுவோம். அப்போ பிஜேபியுடைய சின்னம் உள்ளே ஒன்று போயிடும். இது நம்மளுக்கு கைக்கு கிடைக்கணும். எப்படி இது நம்ம கைக்கு கிடைக்கணும். அப்போ இதை நம்ம கையில் எடுத்து மோடி பார்ப்பார், ஆமாம் பிஜேபிக்கு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இதை எடுத்து இந்த பொட்டிக்குள்ளே போட்டுருவார். இந்த பொட்டிக்குள்ளே போட்டுட்டு போயிடுவார். அடுத்து ராகுல் காந்தி வருவார். ராகுல் காந்தி என்ன செய்வார், ஓட்டு போடுவார் நேரடி ஒளிபரப்பில். ஓட்டு போட்டோடனே ராகுல் காந்திக்கு கை சின்னம் வந்துடும்.
அப்போ ஒரு கை சின்னம் உள்ளே போயிடும் பொட்டிக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக. ஒரு கை சின்னம் நம்மக்கிட்ட கிடைக்கணும். ஏன்னா ஏடிஎம் கார்டுலாம் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்குதுல்ல, அது மாதிரி நம்மளுக்கு சின்னம் கிடைக்குது. அப்போ ராகுல் காந்தி எடுப்பார், அப்படியே பார்ப்பார், நம்ம போட்ட சின்னம் தான். அதுக்குள்ளேயும் ஒரு ஓட்டு போயிருக்கு, நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு வந்திருக்குது. அந்த ஓட்டை இந்த பொட்டியில் போட்டுடணும். அப்புறம் டிஎம்கே கட்சி ஸ்டாலின் அனுப்பி வைக்கணும். ஸ்டாலின் போவாப்புல. ஸ்டாலின் வந்து ஒரு ஓட்டு போடுவாப்புல. ஸ்டாலின் ஓட்டு போட்டோன்னே உதயசூரியன் வந்துடும். அப்போ ஸ்டாலின் பார்ப்பாப்புல. நம்ம எல்லோரும் நேரடி ஒளிபரப்பில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு உதயசூரியன் உள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. டிஸ்பிளேவில் தெரிஞ்சுட்டு உள்ளே கட் ஆகிட்டு உள்ளே போயிடும். டிஎம்கே ஸ்டாலினுக்கு எடுத்து பார்ப்பார். ஆமாம், நம்ம சின்னந்தான், ஓகேன்ட்டு இந்த பொட்டிகளை போட்டுட்டு அவர் போயிடுவார். அப்புறம் எடப்பாடி ஓட்டு போடுவதற்கு வர்றாரு. எப்படி எடப்பாடி ஓட்டு போடுறதுக்கு வந்து ஓட்டை போடுறாரு. போட்ட உடனே பீப் சவுண்ட் லைட்லாம் வந்துட்டு அவருக்கு இங்கே சின்னம் ரெட்டலைன்னு வந்துடுது. ஒரு ரெட்டலை உள்ளே போயிடுது. என்னது, ஒரு ரெட்டலை உள்ளே போயிடுச்சு. இங்கே பீப் சவுண்ட் லைட்லாம் வந்துச்சு. எடப்பாடி இப்படியே எடுத்து இவருக்கு ஒரு டிக்கெட்டு கிடைக்கிது. சின்னத்தை பார்க்குறாரு, ஓகேன்ட்டு அவர் பொட்டிக்குள்ளே போட்டு போயிடுறாரு. அதே மாதிரி அம்புமணி வர்றாரு. அம்புமணி வந்து ஒரு ஓட்டு போடுறாரு. போட்ட உடனே அவருக்கு மாம்பழ சின்னம் வந்துடுது. அப்போ அம்புமணி மாம்பழ சின்னம் ஒன்று கட்டாயி இந்த மிஷின்குள்ளே உள்ளே போயிடும். ஒரு இது நம்மளுக்கு அம்புமணிக்கு டிக்கெட்டு கையில் ஒன்று கிடைக்கிது. இது அவர் சின்னந்தான்னு பார்த்துட்டு சரி பார்த்துட்டு இந்த ஓட்டு பெட்டிக்குள்ளே போட்டுறாரு. அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவன் வருகிறார். அவர் ஒரு ஓட்டு போடுறாரு நேரடி ஒளிபரப்பில். ஓட்டு போட்டோடனே அதில் பானை சின்னம் வந்துடுது. அப்போ அவர் உள்ளே ஒரு பானை சின்னம் உள்ளே கட்டாயிட்டு உள்ளே போகுது. இவருக்கு ஒரு டிக்கெட்டு கிடைக்குது. நம்ம சின்னம் தானே அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சி சரி பார்த்துட்டு இந்த பொட்டிக்குள்ளே போட்டுறாரு. அருவா சுத்தியல் நட்சத்திரம் கம்யூனிஸ்ட்டு அவங்க ஒரு ஓட்டு போடுறாங்க. போட்ட உடனே அவங்களுக்கு அருவா சுத்தியில் நட்சத்திரம்னு வந்துடுது. ஒரு சின்னம் உள்ளே போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஒரு சின்னம் அருவா சுத்தியில் நட்சத்திரம் அவர் வேட்பாளர் எடுக்கிறாரு. அப்படியே இப்போ பார்க்குறாரு, சரி இதான் நம்ம போட்டது அப்படின்னு உள்ளே போட்டுறாரு. அப்போ இது ரெண்டு எண்ணி இவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதை மூணும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி பொட்டி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற புறாத்தையும் திறந்த வெளியில் முள்வேலி வச்சு, கம்பி முள்வேலி வச்சு இதை பொட்டியை கலெக்ஷன் பண்ணி வச்சிடணும். அவங்க இதை தூக்கிட்டு போயிடுவாங்க. இதை தூக்கிட்டு போய் எண்ணி இது ரெண்டுலேயும் சரியாக இருந்தால் பதிவு ஏற்றுக்குருவாங்க. பதிவு ஏற்றது பிறகு இதை சௌகரியமாக எண்ணுவாங்க அந்தந்த மாவட்டத்தில். 3வது சுட்டு எப்படி 3வது கடைசி இதை எண்ணுவாங்க. அப்போ இதுலேயும் சரியாக இருக்கணும், இதுலேயும் சரியாக இருக்கணும், இதுலேயும் சரியாக இருக்கணும். அப்போ 3லேயும் சரியாக இருந்தால் நீ ஆளலாம். அப்போ இந்த பொட்டியை அந்தந்த மாவட்டத்தில் எண்ணுவாங்க. தேர்தலெலாம் முடிஞ்சு பதவி ஏற்றது பிறகு இதை எண்ணுவாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பொட்டி இந்தந்த இதுக்கு ஒரு கோடு நம்பர் இருக்கும்ல, இந்த பொட்டியுடைய நம்பரு அதுக்கு இதில் எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த பொட்டிலேருந்து எண்ணுறாங்க நேரடி ஒளிபரப்பில். அருவா சுத்தியல் நட்சத்திரத்துக்கு 1, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 1, மாம்பழ சின்னத்துக்கு 1, அதே மாதிரி ரெட்டலைக்கு 1, உதயசூரியனுக்கு 1 கை சின்னம், அதே மாதிரி தாமரை சின்னம். அப்போ மொத்தம் எத்தனை ஓட்டு எண்ணிடுவாங்க. 7 ஓட்டு இதுக்குள்ளே இருந்தது. அப்போ 7 ஓட்டு இதுக்குள்ளேயும் இருக்கணும், 7 ஓட்டு இதுக்குள்ளேயும் இருக்கணும். எப்படி? அப்போ சரியாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, இதே இதுதான் கையில் குத்தி ஓட்டு போடும் முறை இருந்தது, அதில் எல்லாம் சின்னமாக இருந்துச்சு, நம்ம பார்த்து குத்துற மாதிரி இருக்கேன், அது ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்ட்டு சொல்லிடுவீங்க. அது வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்க இது ஸ்வைப்பில் பணம் எடுக்கிறோம், அதில் 2 பில்லு வருது. கடைக்காரருக்கு ஒரு பில்லு, நம்மளுக்கு ஒரு பில்லு வருது. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இவிஎம் மிஷினை பற்றி பேசக்கூடிய பொண்டு பயல்கள் இந்த வீடியோ வெளியேற்றா தேவடியாளுக்கு பிறந்த பயல்களா என்று சொல்லி விடைபெறுகிறேன். POJ பாண்டி சயின்டிஸ்ட்.